தான் கர்ப்பம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லும் போது முத்தலகு மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இனிமே பூமி கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு தயாராகிறாங்க. பூமி போய் கெஞ்சுறாரு, இந்த மாதிரி செய்யாதீங்க முத்தலகு அப்படின்னு. முத்தலகு சொல்றாங்க, உங்களோட முத்தலகு செத்து போயிட்டா, இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேச்சியம்மா கூட சொல்றாங்க, முத்தலகு போகாத இரு அப்படின்னு. முத்தலகு இவங்க பேச்செல்லாம் கேட்கிற அளவுல மனநிலைமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலியும் தயாவும் சொல்றாங்க, அதுதான் அவளே போயிட்டால, அவளுக்கே தெரியுது பூமிக்கு இனிமே நம்ம தகுதி இல்ல அப்படின்னு. அதனால அஞ்சலியை ஏத்துக்கிட்டு வாழுங்க பூமி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன பேச்சியம்மா, உனக்கு தான் தெரியும் பஞ்சாயத்து எப்படின்னு. இப்ப இந்த பொண்ணு கர்ப்பம், அதுவும் உன் பையனோட பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதுனால நீ இந்த பொண்ணு தானே மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேச்சியம்மாவால ஒண்ணுமே பேச முடியல. ரெஜினா சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட்டோட கோர்ட்டுக்கு போனா இப்ப கேக்குற டைவர்ஸ் கேஸ் நிக்கவே நிக்காது. பூமி தோத்து போயிடுவாரு. என்னமோ நிரூபிக்கிறேன், என் பொண்ணு கூட வாழல அப்படின்னு சொன்னாரு. இதோ இப்போ ரிப்போர்ட் சொல்லுதே, இப்பதான் என் பொண்ணு கர்ப்பமா இருக்காளே, அப்போ பூமி வாழ்ந்திருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ரெஜினா பேசுறாங்க. பூமி இப்பவும் சொல்றாரு, இல்ல என் முத்தலகு உண்மையானவ, அதனாலதான் என் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. இந்த அஞ்சலி எப்பவுமே பொய் சொல்றவ, பொய் சாட்சி தயார் பண்றவ, என்ன கஷ்டப்படுத்தி பாக்கணும்ன்றதான் இவளோட நோக்கமே. அதுக்காகத்தான் எங்கேயோ போய் இந்த மாதிரி ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கா. உன் கூட நான் வாழலன்றத கோர்ட்டிலேயே நான் நிரூபிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் போது இந்த கர்ப்பம் எப்படி வரும்? இதுல இருந்தே தெரியலையா நீ பொய் சொல்றேன்றது? நீதான் வாயை திறந்தாலே வாய் கூசாம பொய் சொல்வியே, அதுக்கு ஜால்ரா அடிக்க உனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, சொல்லவா வேணும்? இந்த ரிப்போர்ட்டும் பொய் தான் சொல்லி உன்னோட முகத்திரைய கிழிச்சு உண்மையை நிரூபிப்பா என்னோட முத்தலகு. அஞ்சலி கூட நான் வாழ முடியாது, இது ஒரு ஃபேக் டிராமா, முத்தலகு இல்லாத இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரெஜினா முகத்திலையும் அஞ்சலி முகத்திலையும் கரிய பூசிட்டு பூமி வீட்டுல இருந்து வெளியில வராரு. முத்தலகு பூமி வீட்டுல இருந்து கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. பூமியும் பின்னாடியே போறாரு. முத்தலகு திலகா வீட்டுக்கு போன உடனே அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பூமி அங்க போய், ஏன் முத்தலகு இப்படி பண்றீங்க, என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு கெஞ்சுறாரு. முத்தலகு சொல்லிடுறாங்க, இனிமே நான் அங்க வரமாட்டேன் அஞ்சலி இருக்க இடத்துக்கு அப்படின்னு. பூமி சொல்றாங்க, நீங்க இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் உங்க கூட தான் இருப்பேன். திலகா கேக்குறாங்க, எப்படி பஞ்சாயத்தார் விடுவாங்க, நீங்க எப்படி மாப்பிள்ளை இங்க இருக்க முடியும்? அஞ்சலி கர்ப்பம் அப்படின்னா அங்கதானே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தாண்டி உனக்கு நான் படிச்சு சொன்னேன், சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்துறேன்னு நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீதான் முத்தலகு கேட்கல, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்ட அப்படின்னு திலகாவும் திட்டுறாங்க. முத்தலகு